ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கார்டன் விளாக தான் பார்க்க போகிறோம்ங்களா. இது வந்து இந்த ரோஸ் மல்லி, இந்த இப்போ காட்டுற செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனோட முக்கியமான ஒரு மதர் பிளான்ட் எல்லாமே. சரிங்களா, இதுலேருந்து ஸ்டெம் எடுத்து தான் நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து சின்ன சின்ன பிளான்ட் எல்லாம் ரெடி பண்ணுவோம். இந்த இடமே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி போச்சு, கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பண்ணலை. அதனால் ஃபுல்லாகவே இந்த பில்லு எல்லாமே அதிகமாக வளர்ந்து போயிருக்கு. அதனால் இருக்கிற செடி வந்து தெரியல. நான் வந்து இருக்கிற ஓவராலாக ஒரு செடியாக வந்து காட்டி கவர் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் மல்லி. ஃபர்ஸ்ட் இந்த செடியிலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இந்த செடி வந்து நம்ம நார்மலாக மற்ற மல்லி செடியோட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, இந்த சுற்றி வந்து 3 இலை இருக்கும். இதோ இருங்க காட்டுறேன், இதோ தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து 3 இலை இருக்கும். இதுலேயே வந்து கலர் வேரியன்ட் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லேயே இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ஷேட் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஷேடு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம அந்த மல்லிக்கு அந்த மல்லிக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, 3 இலை வரும். இப்போ வந்து ஒரு சில இலையில வந்து பட்டிங் வர ஆரம்பிக்குது. நான் பூவுமே உள்ள ஒரு சில செடியில் இருக்குது, அதையுமே காட்டுறேன். மற்ற மல்லி செடிக்கும் இதையும் எப்படி நம்ம சப்போஸ் நர்சரியிலே போய் வாங்குறோம்னா எப்படி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா, ஒரு 3 இலை இருக்குன்னு வச்சுங்களேன். இது நான் இப்போ காட்டுறது எல்லாமே கண்டிப்பாக அந்த ஸ்டெம்முலேருந்து 3 இலை வந்து லைனாக இருக்கும். சரிங்களா, இருங்க நான் இந்த இடத்துல காட்டினா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு அதிகமாக பில்லு இருக்கிறதுனால செடி இருக்குது அந்த அளவுக்கு தெரியாது. சரிங்களா, இதே ஒரு பூ இருக்கு, அது கூட இன்னும் பூக்களை சரியா மொட்டை தான் இருக்கு. அந்த 3 இலை இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த சைடு இந்த சைடுன்னு 2 இலை மட்டும் இல்லாமல் மற்ற செடியெல்லாம் அந்த 2 இலை மட்டும் தான் இருக்கும். இந்த ஒரு செடியில மட்டும் இது ஐடென்டிஃபை பண்ற மாதிரி 3 இலை தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மொக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் பூக்கலை, ஆனால் பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. உள்ள ஆல்ரெடி பூ இருக்கு, நான் அதையுமே காட்டுறேன். இது வந்து மற்ற மல்லியோட ஒரு 2 செடி வச்சாலே போதும். பூவுமே நல்லா நம்ம ரோஸ் மல்லின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி பூவுமே நல்லா பெருசாகவே பூக்கும். வாசனையும் அவ்வளோ ஒரு நல்லா வரும். ஒரு செடியில் ஒரு 4-5 பூ பூத்தாலே அந்த இடமே நல்ல சம வாசனையாக இருக்கும். இது வந்து அத்தி செடி. இது வச்சு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர் ஆக போகுது. நல்லாவே வந்து காய வச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஒரு 5 செடி மட்டும் தான் வச்சு விட்டோம் மதர் பிளான்ட் ஸ்டெம் எடுக்கலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நல்லா காய் வரதுனால இது முடிஞ்ச பிறகு தான் வந்து இதுலேருந்து ஸ்டெம் எடுத்து செடி வந்து ரெடி பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொத்துலேயே வந்து ஒரு 10 காய்க்கு மேலே இருக்கும். ஓவராலாக அந்த செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 50 காய் கிட்ட இருக்கும். அது உடச்சிட்ட கிளையிலே இருக்குது. சின்ன கிளையில வர கிளைக்குமா ஒரு 7-8 காய் கிட்ட இருக்கும் பாரு. இதே மாதிரி ஒரு 5-6 செடி இருக்குன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக ஒரு வீட்டில் வந்து ஒரே ஒரு அத்தி செடி இருந்தாலே போதும். இதோ தெரியுதுங்களா, உடச்சிட்டு விழுந்த கிளையிலே ஒரு 5-6 கிட்ட இருக்கு. இப்போ இது கொஞ்ச நாளாக மெயின்டெனன்ஸ் இல்லைங்களா, கொஞ்சம் வேற பிளான்ட் மேலே கொஞ்சம் ஆர்டர் இருந்ததுனால அது ரெடி பண்ணிட்டு இருக்கனால இதில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது இதுக்கு நிறைய பேர் சொல்லலாம். நம்ம வந்து இந்த டேபிள் ஆரஞ்சு, இல்லை இந்த புளிப்பு ஆரஞ்சு அந்த மாதிரின்ட்டு நிறையா சொல்லலாம். எலுமிச்சம்பழம் சைஸில் தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக வந்து நீங்கள் உரிச்சு சாப்பிட்டீங்கன்னா லைட்டாக புளிப்பு தெரியும். நீங்கள் தோலோட சாப்பிட்றத பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். இதுவுமே பழம் இருக்குது. இது வந்து இதுவுமே மதர் பிளான்ட்டுக்காக தான் வச்சது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு 20-30 செடிக்கிட்டே இருக்குது. ஓரளவுக்கு பழமே நல்லா தான் இருக்கும். இல்லை, நம்ம ஆரஞ்சு கலர்லேயே இருக்கும், ஆனால் வந்து எலுமிச்சம்பழம் சைஸில் தான் இருக்கும். இது வந்து இதுக்கு மேலே பெருசாகாது. ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 காய் வரைக்குமே இருக்கும். செடி இன்னும் போக போக ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா 600ன்றது 1000 காய் வரைக்குமே வைக்கும். நல்லாவே வந்து அந்த செடி ஃபுல்லாகவே காயாகவே இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டு போகாது. நம்ம வந்து ஒரு 5 அடிக்குள்ளே தான் அது படர்ந்து வரும். நான் சொல்கிறது 5 அடின்றதே அதிகபட்ச ஹைட்டு. அதேமாரி இந்த பழமே வந்து பார்த்து பறிச்சிட்டா நல்லாயிருக்கும். இதுலேயுமே வந்து விதையாக இருக்கும், அதுலேயுமே முளையும். அதில் முளைய பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காய் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்து ஒட்டு கட்டி நடுற கண்ணோட எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே விதையிலேருந்து வந்தால் கொஞ்சம் காய் லேட் ஆகணும்னு வச்சுங்களேன். இதில் வந்து அந்த மல்லி இருக்குது பாரு, நான் சொல்லியிருந்தேன்ல உள்ள பூ இருக்குன்ட்டு, அதுதான் இது. ஓகேங்களா, சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பூ இது இன்னும் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பூக்கணும்னு வச்சுங்களேன். பாதி பூத்த பூ இது. இதுவே எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஒரு 4 பூ இருந்தாலே போதும் ஒரு தோட்டத்துக்கு. ஒரு மாடி தோட்டத்துக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் கிரவுண்டில் வச்சுருந்தாலும் சரி, ஒரு 4 பூ பூத்தாலே அந்த தோட்டம் ஃபுல்லாகவே ஒரே வாசனையாக தான் அடிச்சிட்ருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த மல்லி வெரைட்டிலே நம்ம 3மே இங்கே பிளான்ட் இருக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறேன். இந்த மல்லி செடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரளி செடி, அப்புறம் வந்து சிகப்பு கலர் கொய்யா, அதாவது இலையே சிகப்பு கலர் இருக்கும். அதுன்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிடுறேன்னு வச்சுங்களேன்.
மற்ற இடம்லாம் கொஞ்சம் பில்லு அதிகமாக இருக்குதுன்றதுனால இந்த வாட்டி கவர் பண்ண முடியல. கண்டிப்பாக பார்ட் 2 போடப்போ அதை கவர் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதில் இந்த ரோஸ் மல்லிலே நம்ம வந்து எப்படி வந்து செடி வந்து பிளான்ட் ரெடி பண்ணுறது கட்டிங்ஸ் எடுத்து அதையுமே இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து ரெடி பண்ணுறது வந்து போட்டிருக்கேன். அடுத்த வீடியோ அதை பற்றி போடுறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? எப்படி இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து பிளான்ட் நம்ம ரெடி பண்ணலாம். ஒரே ஒரு செடி மட்டும் இருந்தால் போதும். சப்போஸ் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போனீங்கன்னா கூட ஒரே ஒரு ஸ்டெம் இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து அதை வளர்க்கலாம். இது தெரியுதுங்களா? அந்த டேபிள் ஆரஞ்சு தான் நான் சொன்னது. கீழே மட்டுமே ஜஸ்ட் ஒரு கிளையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30லேருந்து 40 காய் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கிளை இருக்கும். இது வந்து சின்ன செடி. இது ஒரு 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 வருஷத்துலேருந்து அதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த செடியோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் நல்லா காய் காய்ச்சிருக்கும். இதேமாரி இருக்கிற எல்லா செடியிலையுமே வந்து காய் இருக்கும். கொஞ்சம் செடியோட சைஸை பொறுத்து கொஞ்சம் குறையும். மற்றபடி காய் எல்லாத்துலேயுமே இருக்கும். செடி வந்து பெருசாக ஆக ஆக காயுமே அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, இது நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாகவே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தனித்தனி செப்பரேட்டாக வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கார்டனில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்களேன். இதுதான் நான் சொன்ன அந்த ரெட் கலர் வந்து கொய்யா. ஒன்று இது தைவான் பிங்க்குன்னு சொல்லாதீங்க, அந்த வெரைட்டி இல்லை. இது ஒரு ரேர் வெரைட்டின்றதுனால இது மதர் பிளான்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கோம். இப்போ வந்து சரியாக மெயின்டெனன்ஸ் இல்லாததெல்லாம் இப்போ கட் பண்ணி விட்டுருக்குது. அதாவது இது ரெடி ஆகிட்ட உடனே இதுலேருந்து மதர் பிளான்ட் கண்டிப்பாக கொஞ்ச நாளில் எடுக்கிறது தான். ஓகேங்களா? கலர் பார்த்தாலே தெரியும். நம்ம மற்ற கொய்யா வெரைட்டிக்கும் எதுக்கும் கலர் பார்த்தாலே தான் உங்களுக்கு ரெட் கலர் அந்த இலையில வந்து ரெட்டாக வர்றது தெரியும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம மாடியில் இருக்கிற ரோஸ் மல்லி செடி. இதுலேயுமே இப்போ ஒரு மொட்டு வச்சிருக்குது. கூடிய சீக்கிரம் இதுலேருந்துமே நம்ம அடுத்தடுத்த பிளான்ட் இதுலேருந்து கூட ரெடி பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அந்த மெயின் மதர் பிளான்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கூட ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி இந்த லாஸ்ட்டில் வந்து வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். அது பிளான்ட் நட்டு அது லைட்டாக வந்து துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடியோ வந்து மேபி அதுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன். இதோட ஐடென்டிஃபை இது மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி 3 இலை அந்த செடியில் வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நர்சரியில் வாங்கினாலும் நல்லா வந்து இதை பார்த்து மட்டும் வாங்கிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக எல்லா மல்லி செடியுமே ஒரே மாதிரி தான் இருக்காது. பூ பூக்க பார்த்தா வந்து அதோட டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இது எப்படி பார்த்து வாங்கணுங்கிறது மட்டும் நோட் பண்ணிங்க. நான் வந்து வீடியோவில் ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்கேன். இது வந்து 3 இலை வந்து ஒன்றா வரும். அதை சுற்றி ரவுண்டாக 3 இலை வரும். அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிங்க. எல்லா பிளான்ட்லேருந்துமே நம்ம கட்டிங்ஸ் எடுத்து அதை வந்து புது பிளான்ட் ரெடி பண்ணலாம். அதுக்கான தனியான ஒரு ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்து மாறும். அதை மட்டும் ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டோம்னா எல்லா ரோஸ் செடியிலேருந்துமே நம்ம கட்டிங்ஸ் எடுத்து மாற்றலாம். அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் எங்கே அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில செடி மட்டும் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். அதாவது அந்த அரளி, அந்த மல்லி அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து சீக்கிரமாக எல்லாருமே பண்ணுவோம். அதனால் இதை மட்டும் இப்போதைக்கு எடுத்துருக்கேன். அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பிளான்ட் வந்து வீட்லேயே நம்ம இங்கே ரெடி பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.